வணக்கம் நண்பர்களே! நான் உங்கள் இனியன். நீங்க தடவ ஃப்ளைட்ல போக போறவரா இருந்தாலும் சரி, இல்ல பல தடவ ஃப்ளைட்ல போயிட்டு வந்தவராலும் சரி, இந்த செக்யூரிட்டி செக் அப்படின்னு வரும்போது பல கேள்விகள் நம்ம மனசுல வரும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பேசஞ்சரா செக்யூரிட்டி செக்ல நம்ம என்னென்ன பண்ணணும், பண்ணக்கூடாது என்பத இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏர்போர்ட்ல செக் இன் கவுண்டர்ல வந்து போர்டிங் கார்டு வந்து குடுத்துருப்பாங்க. அப்படி இல்லன்னா வெப் செக் இன்ல வந்து போர்டிங் கார்டு வந்து இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. நீங்க போர்டிங் கார்டு எடுத்துக்கிட்டு தான் வந்து நீங்க செக்யூரிட்டி செக் வந்து கிளியர் பண்ணுவீங்க. நீங்க இன்டர்நேஷனல் பேசஞ்சரா இருந்தீங்கன்னா, இமிகிரேஷன் முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி செக் இருக்கும். நீங்க டொமஸ்டிக் பேசஞ்சரா இருந்தீங்கன்னா, செக் இன் கவுண்டர் முடிச்ச உடனே டைரக்ட்டா வந்து நீங்க செக்யூரிட்டி செக் வந்து கிளியர் பண்ணணும். செக்யூரிட்டி செக்ல நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய பேக்ல இருக்கிற எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்து தனி ட்ரேல வைக்கணும். அதுவும் லேப்டாப் வந்து நீங்க கேரி பண்ணீங்கன்னா, லேப்டாப்க்காக தனி ட்ரேல வச்சு நீங்க கிளியர் பண்ணணும். அடுத்தது வேற எந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் வச்சிருந்தாலும் நீங்க எடுத்து தனி ட்ரேல வந்து வைக்கணும். அடுத்தது லேப்டாப் உடைய சார்ஜர், மொபைல் சார்ஜர் இது போல ஒயர் சம்மந்தப்பட்ட எந்த பொருளா இருந்தாலும், அதுக்குன்னு சொல்லிட்டு தனி ட்ரேல வந்து வைக்கணும். அடுத்தது உங்களுக்கு முக்கியமான பொருள் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா, அத வந்து நீங்க தனி ட்ரேல வந்து நீங்க அனுப்பணும். உதாரணம் பார்த்தீங்கன்னா, பர்ஸோ இல்ல பணமோ இருந்துச்சுன்னா, நீங்க வந்து தனி ட்ரேல வச்சு நீங்க அனுப்பலாம். நீங்க பேக்கேஜ ஸ்கேனிங் அனுப்புறதுக்கு முன்னாடி, நீங்க என்ஷூர் பண்ண வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஹேண்ட் லக்கேஜ்ல எல்லா எலக்ட்ரானிக் பொருளுமே வந்து நீங்க எடுத்துட்டீங்களான்னு என்ஷூர் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேக்ல வந்து ஏதாவது எலக்ட்ரானிக் குட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, சிஎஸ்எஃப் வந்து டவுட் ஆவறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால அவர் வந்து பிசிக்கல் செக் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி போகும்போது உங்களுடைய ப்ராசஸ் வந்து கொஞ்சம் லென்த்தி ஆகும். சப்போஸ் நீங்க எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டமும் நீங்க எடுத்து தனித்தனி ட்ரேல வச்சு நீங்க அனுப்பிச்சீங்கன்னா, நீங்க வந்து சீக்கிரமா வந்து செக்யூரிட்டி செக் வந்து கிளியர் பண்ணிடுவீங்க. அடுத்தது நீங்க செக்யூரிட்டி செக் கிளியர் பண்றதுக்கு இந்த ட்ரே வைக்கிறீங்கல்ல, அத வந்து நீங்க எப்படி என்ஷூர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முக்கியமான பொருள் வச்சிருக்கிற ட்ரே வந்து நீங்க கடைசியா வைக்கணும். எது வந்து உங்களுக்கு லீஸ்ட் இம்பார்ட்டன்ட்டா இருக்கோ, அத வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வைக்கணும். உதாரணமா நீங்க பேக்ல இருக்கிற எல்லா ஐட்டமும் நீங்க எடுத்த பிறகு, பேக்ல வந்து வெறும் ட்ரெஸ் மட்டும் தான் இருக்கும். அதனால பேக்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கிரீனிங் அனுப்புங்க. அடுத்தது உங்களுடைய லேப்டாப்போ இல்ல மொபைல் சார்ஜரோ அடுத்து அனுப்பணும். அடுத்தது உங்களோட முக்கியமான ஐட்டத்த வந்து நீங்க அனுப்பணும். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்க வந்து ஸ்கேனிங் முடிச்சுட்டு வரும்போது, உங்களுடைய லக்கேஜ் வந்து நீங்க ஈஸியா வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஏன் பார்த்தீங்கன்னா, எல்லா ஏர்போர்ட்லயுமே வந்து உங்களுடைய லக்கேஜ் வந்து சீக்கிரமா ஸ்கேன் பண்ணி உங்களுக்காக வெயிட் பண்ணும். பேசஞ்சர் வந்து ஸ்கிரீனிங்காக வெயிட் பண்ணுவாங்க. அப்ப என்னும்போது என்ன நடக்கும்னா, பேக்கேஜ் ஸ்கிரீன் பண்ணி உங்களுடைய லக்கேஜ் வந்து அன்அட்டெண்டா இருக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்க கிளியர் பண்ணிட்டு உங்க லக்கேஜ் எடுக்கிற மாரி இருக்கும். இது மாரி நேரத்துல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, பேசஞ்சர் வந்து தவறுதலாக உங்களுடைய லக்கேஜ வந்து எடுத்துட்டு போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதாவது உங்களுடைய முக்கியமான பொருள் வந்து எடுத்துட்டு போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அத அவாய்ட் பண்றதுக்காக நீங்க உங்களுடைய லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கேனிங் அனுப்புங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ வந்து நீங்க கடைசியா வந்து ஸ்கேனிங் அனுப்புறது நல்லது. அடுத்தது நீங்க பெல்ட் போட்டிருந்தாலோ, இல்ல ஷூ போட்டிருந்தாலோ, கண்டிப்பா வந்து நீங்க ரிமூவ் பண்ணிட்டு ஒரு தனி ட்ரேல வச்சு ஸ்கேன் பண்ற மாரி தான் இருக்கும். அடுத்தது பெரும்பாலான பேசஞ்சருக்கு இருக்கிற டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிக்விட் வந்து 100 எம்எல் கொண்டு போறதுல நெறைய டவுட் இருக்கு. இத எப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, லிக்விட் ஏரோசோல் ஜெல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 ஐட்டத்துல எந்த ஐட்டம் வந்து நீங்க கொண்டு போனாலும், அது வந்து 100 எம்எல்க்கு கம்மியா தான் இருக்கணும். இது மக்கள் வந்து எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அளவுல வந்து 100 எம்எல் அப்படின்னு நெனச்சுக்கிறாங்க. அளவு கிடையாது. கண்டெய்னர் வந்து 100 எம்எல்க்குள்ள இருக்கணும். உதாரணமா நீங்க வந்து ஒரு பெர்ஃப்யூம் கொண்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. பெர்ஃப்யூம்ல வந்து 150 எம்எல் போட்டு இருக்கு. ஆனா, அத நீங்க யூஸ் பண்ணிட்டு பாதி தான் இருக்குன்னா, பேசஞ்சர் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, பாதி தான் இருக்கு. அதாவது 100 எம்எல் கம்மியா இருக்கு. இத வந்து கேரி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. கண்டெய்னர் என்ன வேல்யூ போட்டிருக்கோ, அதுதான் வந்து கன்சிடர் பண்ணிக்குவாங்க. பெர்ஃப்யூம்ல 150 எம்எல் போட்டு இருந்துச்சுன்னா, அது 150 எம்எல்ல தான் கன்சிடர் பண்ணுவாங்களே தவிர, நீங்க யூஸ் பண்ணதெல்லாம் அதுல இருந்து குறைக்க மாட்டாங்க. நீங்க லிக்விட் ஏரோசோல் ஜெல் இதுல 3ல எது வந்து நீங்க கொண்டு போனாலும் 100 எம்எல்க்குள்ள இருக்கணும். அந்த 100 எம்எல் கண்டெய்னர்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். அத மட்டும் நீங்க என்ஷூர் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த 100 எம்எல்ல எத்தன லிட்டர் வரைக்கும் கொண்டு போலாம்ன்னு பார்த்தீங்கன்னா, 1 லிட்டர் வரைக்கும் நீங்க 100 எம்எல்ல வந்து நீங்க கொண்டு போகலாம். அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்தது நீங்க என்ஷூர் பண்ணிக்கோங்க. அடுத்தது செக்யூரிட்டி செக்ல தேவையில்லாம செக்யூரிட்டி ஸ்டாஃப் கிட்ட எதுவும் பேசாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது தேவையில்லாத பிரச்சனைக்கு வந்து உங்களுக்கு உள்ளாகும். நீங்க ஃப்ளோலயே வந்து நீங்க டிராவல் பண்ணுங்க. அதாவது எந்த கேள்வியும் கேட்காம, நீங்க வந்து அக்செப்ட் பண்ணின்னு வந்தீங்கன்னா, உங்களுடைய செக்யூரிட்டி ப்ராசஸ் சீக்கிரமா முடியும். நீங்க கேள்வி கேட்கும்போது என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய செக்யூரிட்டி ப்ரொசீஜர் வந்து லென்த் ஆவறதுக்கான நெறைய சான்சஸ் இருக்கு. வேண்டியது. அடுத்தது நீங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற செக்யூரிட்டி ஸ்டாஃப் வந்து அவங்களோட டியூட்டி பார்க்குறாங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு பொருள் வந்து ஆஃப் ரோட் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அது தேவையில்லாம சொல்ல மாட்டாங்க. நமக்கு தெரியாத ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் வந்து அவங்க ஆஃப் ரோட் பண்றாங்க. நீங்க தேவையில்லாத ஆர்குமென்ட் வந்து நீங்க போகும்போது, பிரச்சனை வந்து உங்களுக்கு தான் அதிகமாகுமே தவிர, அவங்களுக்கு ஆகாது.
அதனால என்ன செக்யூரிட்டி ப்ரொசீஜர் வந்து ஏர்போர்ட்ல ஃபாலோ பண்றாங்களோ, அத வந்து நீங்க ஒரு பேசஞ்சரா வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அடுத்தது பெரும்பாலான பேசஞ்சர் வந்து செக்யூரிட்டி செக்ல வந்து ரைட் சைடுல இருக்கிற கியூ தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா, பெரும்பாலான பேசஞ்சர் வந்து ரைட் தான் வந்து டாமினேட்டா இருக்கும். ஆனா, நீங்க லெஃப்ட் சைடு வந்து சூஸ் பண்ணீங்கன்னா, பேசஞ்சர் ஃப்ளோ வந்து கம்மியாறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால செக்யூரிட்டி செக் வந்து உங்களுக்கு சீக்கிரமா முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது பேசஞ்சர் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எஸ்ஹெச்ஏல வந்து கிளியர் பண்றதுக்காக நீங்க நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஃப்ளைட்டுக்கு வந்து டைம் ஆயிட்டே இருக்குன்னா, நீங்க அந்த கியூல நிக்காம டைரக்ட்டா வந்து சிஎஸ்எஃப் கிட்ட உங்களுடைய ஃப்ளைட்டுக்கு வந்து டைம் ஆகுது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, உங்கள வந்து அவங்க சீக்கிரமா வந்து கிளியர் பண்ணிடுவாங்க. சப்போஸ் நீங்க கியூல நின்னு நீங்க கிளியர் பண்ணிட்டு நீங்க போனீங்கன்னா, உங்களோட ஃப்ளைட்ட வந்து நீங்க மிஸ் பண்றதுக்கான நெறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா, உங்க ஒரு ஆளுக்காக ஃப்ளைட்ட வந்து டிலே பண்ண மாட்டாங்க. அது இல்லாம நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, ஃப்ளைட்டுக்கு 35 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து போர்டிங் கேட் ஒண்ணு இருக்கும். அத குளோஸ் பண்ணிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்டுக்கு டிபார்ச்சருக்கு முன்னாடி 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து எல்லா பேசஞ்சர் வந்து ஃப்ளைட் உள்ள போயிடுவாங்க. டோர் குளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால உங்களுக்கு ஃப்ளைட் டைமிங் இருக்கு. அதுக்கேத்த மாரி நீங்க போகாதீங்க. கிட்டத்தட்ட அதாவது 35 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து நீங்க போர்டிங் கேட் ரீச் ஆகுற மாரி நீங்க பார்த்துக்கோங்க. அடுத்தது நீங்க டொமஸ்டிக் ஃப்ளைட்ல வந்து நீங்க டிராவல் பண்றீங்க. அதுவும் மெட்ரோ ஸ்டேஷன் டிராவல் பண்றீங்கன்னா, டிஜி யாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஜி யாத்ரான்றது ஒரு ஆப். அந்த ஆப்ப வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு, அதுல உங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுத்தீங்கன்னா, உங்களுடைய போர்டிங் கார்டு எல்லாமே அதுல வந்துரும். அந்த போர்டிங் கார்ட வச்சு நீங்க டிராவல் பண்ணிக்கலாம். பெரிய பெரிய ஏர்போர்ட்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த டிஜி யாத்ரா வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியா செப்பரேட்டா வந்து என்ட்ரி பாயிண்ட், செக்யூரிட்டி செக் கிளியர் பண்றதுக்கு தனியா புரோவிஷன் இருக்கு. அதனால நீங்க சீக்கிரமா வந்து செக்யூரிட்டி செக் கிளியர் பண்ணிட்டு, ஃப்ளைட்ல போறதுக்கான எல்லா சான்சஸ் இருக்கு. அடுத்த தடவ நீங்க ஃப்ளைட்ல டிராவல் பண்ணும்போது, இந்த டிஜி யாத்ரா ஆப்ப வந்து வச்சு நீங்க யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது பேசஞ்சர ஸ்கிரீன் பண்ணும்போது, பேசஞ்சர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பேசஞ்சர் வந்து பெல்ட் வந்து கட்டியிருந்தாலோ, இல்ல ஷூ போட்டிருந்தாலோ, தனியா எடுத்து ட்ரேல வச்சு நீங்க அனுப்ப வேண்டியது இருக்கும். அடுத்தது வந்து நீங்க அரணா வந்து நீங்க போட்டிருந்தீங்கன்னா, அரணா வந்து அலோவ்டு. ஆனா, நீங்க சிஎஸ்எஃப் கிட்ட முன்னாடியே வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நான் வந்து வெள்ளியில வந்து அரணா போட்டிருக்கேன் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா, அவங்க அத செக் பண்ணிட்டு என்ஷூர் பண்ணிக்குவாங்க. அடுத்தது நீங்க ஸ்கிரீனிங் போறதுக்கு முன்னாடி, உங்களுடைய பாக்கெட்ல வந்து டபுள் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது வந்து ஐட்டம் எதாவது வச்சிருக்கீங்களா? ஏதாவது காயின்ஸ் இருக்கா? ஏதாவது மெட்டல் ஐட்டம் வச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு என்ஷூர் பண்ணிட்டு நீங்க கிராஸ் பண்ணுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க மறந்து கூட உங்களோட பாக்கெட்ல வந்து ஏதாவது காயினோ, இல்ல மெட்டல் ஐட்டமோ ஏதாவது வந்து வச்சிருக்க சான்சஸ் உண்டு. அது வந்து தேவையில்லாத வந்து டவுட் வந்து கிரியேட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால உங்களோட பாக்கெட்ட வந்து நல்லா டபுள் செக் பண்ணிக்கோங்க, எதுவும் இல்லன்னு சொல்லிட்டு. அடுத்தது நீங்க இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ல போறீங்கன்னா, உங்களுடைய போர்டிங் கார்டையும், உங்களுடைய பாஸ்போர்ட்டையும் கையிலே நீங்க வச்சுக்கலாம். அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நீங்க டொமஸ்டிக் ஃப்ளைட்ல வந்து நீங்க டிராவல் பண்றீங்கன்னா, உங்களோட போர்டிங் கார்ட வந்து நீங்க கையில வச்சுக்கிட்டு தான், நீங்க வந்து செக்யூரிட்டி செக் வந்து கிளியர் பண்ற மாரி இருக்கும். அடுத்தது பேசஞ்சர் கூட இன்ஃபன்ட்டோ இல்ல சைல்டோ வந்து டிராவல் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஃபுட் வந்து கொண்டு போவாங்க. அந்த ஃபுட்ட வந்து நீங்க தனி ட்ரேல வந்து உங்களோட பேக்ல இருந்து எடுத்து வச்சுட்டு நீங்க கிளியர் பண்ணும்போது, சீக்கிரமா வந்து உங்களுக்கு கிளியர் ஆகும். அப்படி இல்லன்னா, கொஞ்சம் லேட் ஆகுறதுக்கான சான்சஸ் உண்டு. நான் குடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களுடைய ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஃப்ளைட்ல டிராவல் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி செக்னா என்னன்னு தெரியல, கொஞ்சம் பயப்படுறாங்க அப்படின்னா, இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கட்டும். உங்களுக்கு ஃப்ளைட் டிராவல பத்தி வேற ஏதாவது டவுட் இருந்தாலும், கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்கள மேலும் ஃப்ளைட் டிராவல் சம்பந்தமான எந்த ஒரு வீடியோக்கும் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.